இப்போ நம்ம பார்க்குறது ஹெட் மவுண்டட் டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிட்டரு. இது PT 100 3 wire சிஸ்டம். இதோட கரண்ட் அவுட்புட்டு 4 to 20 milliamps. ரேஞ்சு பார்த்திங்கன்னா 0 to 200. இப்போ இதுக்கு பவர் சப்ளை வந்து எவ்வளோ கொடுக்கலான்னா டிசியில் 10.5 to 30 volt கொடுக்கலாம். ஆனால் நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 24 volt பவர் சப்ளை. இந்த பவர் சப்ளை எப்படி கொடுக்குறோம், எப்படி இதை செக் பண்ணுறோன்னு இப்போ பார்ப்போம். இதுதான் 24 volt டிசி. இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 ஒயர் எடுக்கிறோம். பாசிட்டிவ் வந்து ப்ளூ கலரு. இந்த பாசிட்டிவ் ஒயர் வந்து டெர்மினல் ப்ளஸில் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஓரம் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு போட்டிருக்கும். இது ப்ளஸ்ஸு, இது கரண்ட் அவுட்புட்டு ப்ளஸ்ன்னு போட்டுருக்கும். இந்த பக்கம் இருக்கிறது மில்லியம்ஸ்ன்றது கரண்ட் அவுட்புட்டு. ஓகேங்களா? இதில் வந்து இந்த 3 wire சிஸ்டமில் டெர்மினல் நம்பர் 2 இது வந்து ஏ, டெர்மினல் நம்பர் 3 and 4 வந்து பி டேஷ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லீட் ரெசிஸ்டன்ஸ் வந்து காம்பன்சேட் பண்ணதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது இதுக்கு நம்ம சிமுலேட் பண்ணி இதோட கரண்ட் அவுட்புட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சிமுலேஷனில் ஃபஸ்ட்டு இந்த நாக்மேன் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறோம். இதில் சோர்ஸ் பாயிண்டில் ஆர்டிடின்னு போட்டிருக்கோம். அந்த டெர்மினலில் ஆர்டிடி போட்டிருக்க பாயிண்டில் பாசிட்டிவில் இதை கனெக்ட் பண்ணணும், நெகட்டிவில் இதை கனெக்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம சோர்ஸ் வந்து இது கொடுக்க போகிறோம். அதில் வந்து நம்ம வந்து டெம்பரேச்சரும் கொடுக்கலாம், ப்ளஸ் ரெசிஸ்டன்ஸை கொடுத்து ஃபீட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸை கொடுத்து ஃபீட் பண்ண பார்க்க போகிறோம். இது எப்படி மாற்றோன்னா இந்த ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அதோட யூனிட் மாறும். அதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஓம்ஸ் வந்திருக்கா, டிகிரி செல்சியஸ் வந்திருக்கா, ஹெர்ட்ஸ் வந்திருக்கா, கிலோ பாஸ்கல் வந்திருக்கு. இது மல்டி ஃபங்க்ஷன் கேலிப்ரேட்டரு. நம்ம வந்து ஓம்ஸ் கொடுத்து செக் பண்ண போகிறோம். ஓம்ஸ் வந்து 100 ohms கொடுத்துருக்கோம். இப்போ இந்த 100 ohmஸுக்கு கரண்ட் அவுட்புட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து லூப் சைடு வந்து மல்டிமீட்டர் போட்டிருக்கோம். அதாவது நெகட்டிவ் டெர்மினல் எண்டு மல்டிமீட்டரோட பாசிட்டிவ் ப்ரோவில் கனெக்ட் பண்ணிட்டு மல்டிமீட்டரோட நெகட்டிவ் ப்ரோவை பவர் சப்ளையோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ கரண்ட் அவுட்புட்டு எவ்வளோ வருதுன்னு பார்க்க போகிறோம். 100 ohms கொடுத்துட்டு மறக்காமல் இந்த சோர்ஸ்ன்றதை வந்து ஆனில் இருக்கா பார்த்துக்குங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற சிக்னல் வந்து இங்கே போகும். இதிலேருந்து கரண்ட் அவுட்புட்டு இதில் ஜென்ரேட் ஆகும். இப்போ 4 milliamps வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 12 milliampsக்கு நம்ம எவ்வளோ ஃபீட் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். இப்போ 8 milliampsக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணியிருக்கோம். 119.50 ohms. இதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் மில்லியாம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. அடுத்து 12 milliampsக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ 138.50 இதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் மில்லியாம்ஸ் வந்து 12 milliamps இதில் வந்துருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 16 milliamps நம்ம அவுட்புட் வேணும். அதுக்கு எவ்வளோ சோர்ஸ் கொடுக்குறோன்னு பார்க்க போகிறோம். 157.70 ohms கொடுத்துருக்கோம். இதுக்கு கரஸ்பாண்டிங் மில்லியாம்ஸ் அவுட்புட்டு பார்த்திங்கன்னா 16 வந்திருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ 176 ohms ஃபீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் மில்லியாம்ஸ் பார்த்திங்கன்னா 20 milliamps வரும். இந்த 20 milliampsன்றது வந்து 200 degree ரேஞ்சுக்கு உண்டான வேல்யூ. இன்றைக்கி இந்த டிடி எப்படி சிமுலேட் பண்ணி செக் பண்ணோம், அதில் அவுட்புட் எப்படி மெஷர் பண்ணுறோன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்ப்போம். தேங்க்யூ.